என்று நீ காட்டினாய். இதயத்தில் நீ இருப்பதனால் நான் தூங்கும் நேரத்தில் என்னுள்ளே தூங்காமல் நெஞ்சுக்குள் வாயாடினாய். மச்சி தினேஷ் அவன் என்ன பண்ணான் தெரியுமா இவ்வளோ நேரம்? அங்கே போய் 4 சமோசா 4 பப்ஸு சாப்பிட்டு 4 டீ குடிச்சிட்டு வந்துருக்குறான் நம்மளை விட்டுட்டு. டேய் மச்சி, ஏன்டா எப்போ பார்த்தாலும் எங்களை விட்டுட்டு தனியாகவே சாப்பிட்ற? அதுவா மச்சி, உங்கள் கூட சாப்பிட்டோன்னா ஒன்று தான் சாப்பிட முடியும். தனியாக சாப்பிட்டேன்னா 4-5 சாப்பிட்டு வரலாம்ல, அதுக்கு தான். அடை சோத்து மூட்டை இப்படி இடத்துங்கிறது அதுக்குன்ட்டு. சரி சரி, என்னம்மா பண்ணு. கவின், நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா. நான் அவங்ககிட்ட சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட மட்டும் தான் சொல்லவே இல்லை. எனக்கு வந்து அந்த பாருன்னு ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குடா. டே அந்த பொண்ணு நம்ம ஊர் பொண்ணு, நம்ம பஸ் ஸ்டாண்டோட இருந்துச்சு அந்த பொண்ணு தானே? அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுடா. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை, நிறைய பசங்க வந்து அவளை கரெக்ட் பண்ணுறதுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. அந்த பொண்ணு யாரையுமே கண்டுக்கவே இல்லைடா. டேய் மச்சி நீ பாருடா, அந்த பொண்ணை நம்ம தினேஷ் கரெக்ட் பண்ணிட்டான்டா. டேய் கரெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லாதங்கடா, அது தப்பான வேர்டுடா. அவனை எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் அவங்ககிட்ட சொன்னேன், அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவனை தான் இப்படி சொல்லுங்கடா. சரி சரி. டே மச்சி சொல்லவே இல்லை என்கிட்ட. அதான்டா இப்போ சொன்னேன்லடா, உனந்தான் ஓகே ஆயிடுச்சு. அன்னைக்கு யார்ட்டையும் சொல்லாது சரியா? நம்ம 3 கிலோ மட்டும் இருக்கட்டும். சரி மச்சி, அப்போ ஈவினிங் ட்ரீட் வச்சுருங்க நம்ம 2 பேருக்கும், ஓகேவா? வைக்கேன்டா வைக்க. உங்களுக்கு வைக்காம நான் வேறு யாருக்கூட வைக்க போகிறேன். சரிடா. சரி சரி, வாங்க டீ இது சாப்பிட்டுட்டு கிளம்பலான்டா சீக்கிரமா. டேய் மச்சி, யாரடா அவனுங்க? எந்த கிளாஸ், எந்த டிபார்ட்மெண்ட்டா அவங்க? அவங்களாடா, அவங்க வந்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் பசங்கடா. இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டா? சரி சரி, அப்போ அவங்களாம் நம்மளுக்கு ஒர்த்து கிடையாது. இது ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட் பசங்கன்னா ஓகே, அவங்க வந்து ஹெத்து காட்டுவாங்க. இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் பசங்களாம் அப்படி கிடையாது, அதனால் பிரச்சனை இல்லைடா. ஏன்டா அப்படி சொல்கிற? இல்லைடா, அந்த நடுவில் இருக்க பையன் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கிறான், அதனால தான் கேட்டேன். சரி சரி, வா நம்ம சீக்கிரமாக காஃபி குடிச்சிட்டு கிளாஸ் ரூம் போனோம். ஆமாடா ஆமாம், அந்த பொண்ணு டீ குடிக்க வந்திருக்கோன்னு எனக்கு குடிக்கலான்னு வந்தால் அந்த பொண்ணு அதுக்குள்ளே குடிச்சிட்டு கிளம்பிடுச்சு. வா நம்ம சீக்கிரம் குடிச்சிட்டு நம்மளும் கிளாஸுக்கு போகலாம். சரி சரி வாடா. என்னடா பாரு கேண்டீனுக்கு வரவே இல்லையா? இல்லைடா வாரேன்னு சொன்னான், நானும் எதிர்பார்த்தேன், ஆனால் காணோம். ஒருவேளை நான் அந்த சைடு தேடிட்டு இருக்கும்போது அவன் இந்த சைடு இருந்து குடிச்சிட்டு போயிட்டாலும் தெரியல. அதான் சரி ஈவினிங் பேசலாம்னு விட்டுட்டேன். உனக்கு எந்த பார்வை பற்றி பேசுகிறான்னு? ஒருவேளை நம்ம கிளாஸில் இருக்கிற பார்வை இருக்குமோ தெரியலையே, இது டவுட்டாக இருக்குதே. சரி சரி பார்ப்போம். சரிடா சரி, ஈவினிங் பார்த்துக்கலாம், வா நம்ம கிளம்பலாம் இப்போ. சரிடா வாங்கடா போகலாம். இப்போ மாதிரி சின்ன பொண்ணுங்கடி, அவள் ஆளை காணா. நம்ம கூட தானே வந்தாடி, அவளுக்கு சரி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனால் இன்னும் ஆளை காணோம். சரிடி, இந்த இப்போ பெல் அடிக்க போகிறாங்க, கிளாஸ் முடிய போகுது. ஆனால் ஒரு சார் வருவாங்கன்னு சொன்னாங்கல்ல, நம்ம வெயிட் பண்ணிட்டு போகலாமா? கண்டிப்பாடி வெயிட் பண்ணிட்டு தான் போகணும். ஒருவேளை நம்ம போயிட்டோன்னா அப்புறமா நாளைக்கு வந்து சார் திட்டக்கூடாதுல்ல, வெயிட் பண்ணிட்டே போகலாம். டே மச்சி, ஏதோ ஒரு சார் வராங்கன்னு சொன்னாங்கல்ல, இருந்துட்டு போகலாமா இல்லை போயிடாமாட்டா? அவங்களெல்லாம் பார்க்கணும் அவசியமே இல்லை. அப்படிலாம் சொல்லாதாடா, எல்லோரும் நிற்கிறாங்கல்ல, நம்மளே இருந்து பார்த்துட்டே போகலாம். அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு இங்கே தானே நிற்குது, அப்புறம் என்ன உனக்கு அவசரம்? அவசரம்லாம் இல்லை, அப்புறம் அந்த பொண்ணு எந்த பஸ்ஸில் ஏறி போகுது, எந்த ஊருன்னு கண்டுபிடிக்கலாமே அப்படின்னு தான். அந்த பொண்ணு போகும்போது பார்த்துக்கலாம், வெயிட் பண்ணது இருக்குது. சரிடா வெயிட் பண்ணுறேன். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், பெல் அடிச்சிருச்சு, கிளம்பலையே யாரும்? இல்லை சார், கரீமான்னு சொல்லிட்டு போனாங்க. ஒரு சார் வருவாங்க, அவங்களே பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போங்க அப்படின்ட்டு. அதனால தான் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஓ கவிதா மேம்னாங்களா? சரி சரி, அந்த சார் நான் தான். எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி சரி, நீங்களாம் கிளம்பியிருப்பீங்கன்னு நினச்சேன். சரி ஒரு டைம் கிளாஸில் வந்து பார்த்துட்டு போகலாமேன்னு தான் வந்தேன். சரி சரி, அப்போ நாளைக்கு காலையில் எல்லோரும் கிளாஸுக்கு சீக்கிரமாக வந்துடுங்க. நாளைக்கு ஃபஸ்ட்டு நான் தான் வருவேன், சரியா? சரிங்க சார். ஆனால் சார் நாளைக்கு கிளாஸ்லாம் நடக்காது, ஏதோ வெல்கம் பார்ட்டின்னு சொன்னாங்க. வெல்கம் பார்ட்டி நாளைக்கு கிளாஸுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்துடுவேன். நான் தான் உங்ககிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் உங்களை நான் தான் கூட்டிகிட்டு போவேன், அதுக்காக தான் சொன்னேன். அப்படிங்களா சார்? சரிங்க சார். சரி, பெல் அடிச்சிட்டாங்க, நீங்கள் வந்து இப்போ கிளம்புங்க, நாளைக்கு காலையில் வாங்க, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண என்கிட்ட கேளுங்க, ஏதாவது பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லுங்கள், சரிங்களா? சரிங்க சார். என்னடி இன்னும் சின்ன பொண்ணு வரவே இல்லை, என்ன தான் பண்ணுறாவா? அதான் தெரியலடி, நானும் வருவான்னு பார்க்குறேன், இன்னும் ஆளை காணோம். பாரு, அந்த அவங்க வந்திருக்காங்க பாரு. யாருடி? அதான் தினேஷ் அண்ணா வந்திருக்காங்க. என்னது தினேஷ் அண்ணாவா? ஆமாம், வேறு நான் எப்படி சொல்கிறது, தம்பி என்ன கூப்பிட முடியும், நான் அண்ணானே கூப்பிட்டுக்கிறேன். சரி சரி, எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இரு. வாங்க, என்னாச்சு எதுவுமே பேசாமல் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க? இல்லை எப்படி கூப்பிடலான்னு பார்த்துட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. சரி சொல்லுங்கள், என்ன விஷயம்?
நம்ம ஊருக்கு பஸ் வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அதனால தான் கொஞ்சம் நேரம் அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு பார்க் இருக்குது, அங்கே வந்து வெயிட் பண்ணுங்கள். பக்கத்துலேயே தான் பஸ் ஸ்டாண்டும். அதனால் பஸ் வந்து நம்மளுக்கு தெரியும், அப்படி போயிடலாம். அது சொல்கிறதுக்காக தான் வந்தேன். அப்படியா, சரிங்க, அப்போ நாங்கள் அங்கே வரோங்க. சரிங்க. ஃபஸ்ட் டே காலேஜ் எப்படி போச்சு? நல்லா போச்சா? நல்லா போச்சுங்க. ஆமாம், கேண்டீனில் உங்களை நான் தேடினேன், நீங்கள் வரவே இல்லையே கேண்டீனுக்கு. நான் வந்தேங்க, நீங்கள் எங்களுக்கு பக்கத்தில் தான் இருந்தீங்க. ஆனால் அந்த பக்கம் பார்த்துட்டு இருந்தீங்க, யாரை பார்த்துட்டு இருந்தீங்கன்னு தெரியல. அதனால தான் நாங்கள் அப்புறம் எழுந்து போயிட்டோம். அப்படியா, வந்தீங்களா? நான் உங்களை தாங்க தேடிட்டு இருந்தேன் ஃபுல்லாங்க. அப்படிங்களாங்க, சரிங்க. சரி, இப்போ நம்ம இங்கேருந்து பேச வேண்டாங்க, நீங்கள் அங்கே வர சொன்னீங்களா, அங்கே பேசிக்கலாங்க. சரிங்க வாங்க அங்கே. ஆமாம், சின்ன பொண்ணு, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரமா? எங்கடி போனேன் இவ்வளோ நேரம்? அது ஒரு பெரிய கதையாக போச்சுடி. அப்படி என்னடி ஆச்சு, சொல்லு. அதாண்டி ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னு தெரியல. நான் தேடுறேன் தேடிக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொருத்தங்கிட்ட கட்டில் அங்கே இருக்காங்க. அங்கே போய் பார்த்தா அங்கேயும் இல்லை. என்ன பண்ணுறேன்னு தேடிட்டு கடைசியில் தான் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டு நேராக ஓடி வரேங்க. சரி. ஆமாம், பாரு, என்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொன்னியே, இப்போ சொல்லுடி. அதுவாடி, எனக்கு அவங்களை பிடிச்சிருக்குல்ல, அதே மாதிரி அவங்களுக்கும் என்ன பிடிச்சிருந்துருக்குது. இப்போ ரியா கூட அவங்க பிடிச்சிருக்குன்னு சொன்னதை நான் பயந்தேன் தெரியுமா? அதே மாதிரி தான் அவங்களும் பயந்துருக்காங்க. எனக்கு வேறு யாராவது பிடிச்சிருமோ அப்படி பயந்து இன்னைக்கு ஈவினிங்குள்ளே என்கிட்ட வந்து பேசணும்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. அதுக்குள்ளே நானே பேசி நானே சொல்லி அவங்கள சொல்லி ஓகே சிடி. அப்படியாடி, சூப்பர் அடி, அவங்களுக்கும் ஒன்று பிடிச்சிருந்துருக்குது. இதுதானே மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்கிறது. 2 பேருமே ஒரே மாதிரி யோசிச்சிருக்கீங்க, 2 பேருக்கும் ஒரே மாதிரி பிடிச்சிருந்துருக்குது. ஆமாடி, சூப்பர் டி, வாழ்த்துக்கள் டி. இதுக்கெல்லாமாடி வாழ்த்துக்கள் சொல்கிறது? சரி பாரு, இதை வந்து நீ சரண் அண்ணாட்ட சொல்லுவியா? கண்டிப்பாக சொல்ல வேண்டி. வீட்டுக்கு போனதும் அண்ணா வீட்டுக்கு போய் சொல்லுவேன், இல்லை அண்ணாட்ட ஃபோன் பண்ணியாவது சொல்லிடுவேன். நான் அண்ணாக்கெல்லாம் எதுவுமே சொல்லாமலாம் இருக்க மாட்டேன். பாரு, அந்த பக்கம் எட்டி பாரு, உனக்காக ஒருத்தங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாருடி வெயிட் பண்ணுறா? அவங்களா? இங்கே வந்து உன்னை கூட்டிகிட்டு போனால் பிரச்சனை இல்லை. அங்கே நின்றுட்டு அங்கேருந்தே ஒன்று பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி, போய் பேசிட்டு வா. இது நம்ம பாருடி, வேறு யாரையாவதுனா நம்ம கலாய்க்கலாம், பாருலாம் கலாய்க்காத, சரியா? சரி கலாய்க்கலாம், வா நம்ம போனால் அவங்க பேசிட்டு வரட்டும். சரி, நீ பாரு, நீ பேசு. யாராவது வந்தாங்கன்னா நாங்கள் சொல்கிறோம், சரியா? சரிடி, நான் உடனே பேசிட்டு வந்துடுவேன். வா சின்ன பொண்ணு, நாங்கள் போய் நிற்கலாம். ஃபோன் நம்பர் இருந்தேன்னா ஈஸியாக பார்வை கூப்பிட்டுடலாம். அவன் அங்கே இங்கிறத நம்ம பார்த்துட்டே தான் இருக்கிறத வர அவன் அங்கே பார்க்கவே இல்லை. என்ன பண்ணுறது, எப்படி கூப்பிட்றதுன்னே தெரியலையே. ஹாய்ங்க. வாங்க உங்களை தான் இங்கிறது பார்த்துக்கிட்டே இருந்தேன். உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னே தெரியாமல் பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரிங்க, நான் வந்து அங்கே பேசிட்டு இருந்ததுனால கவனிக்கலை. சின்ன பொண்ணு தான் பார்த்துட்டு சொன்னேன், அதனால தான் வேகமாக வந்தேன். சரிங்க. காலேஜில் எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா? நல்லா இருக்குதுங்க. நீங்கள் என்ன வாங்க போங்கன்னு பேச வேண்டாம், பாருன்னே சொல்லி பேசுங்களேன். அது நீங்கள் வாங்க போங்கன்னு சொல்கிறது வந்து அது நல்லா, அது வந்து அதாவது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அது வேறு ஒருத்தங்களை வாங்க போங்கன்னு பேசுகிற மாதிரி இருக்குது. ஐயோ, சாரி பாருமா. நீ அப்படி பேசுகிறேன்னு நானும் அப்படியே பேசிட்டேன் பாருமா. சரியா, இனிமேல் நான் பாருன்னு கூப்பிடுறேன், சரியா? அதே மாதிரி பாருமா, நீ என்ன பேர் சொல்லி கூப்பிடு. நீ என்ன வாங்க போங்கன்னு தானே பேசுகிற? சரி, இப்போ தானே ஸ்டார்டிங்கு, கொஞ்சம் பொறுமையாக நான் பேசுகிறேன், கோச்சிக்காதீங்க. சரிம்மா, கோச்சிக்கல, சரியா? சரி, நான் உன்ட்டு கேட்பேன், நீ இன்னொன்று சொல்லக்கூடாது, சரியா? அப்புறம் என்ன கேட்பான்னு தெரியலையே. சரி, என்னென்னு கேட்பேன். கேளுங்க, நான் சொல்லலை, நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் கேளுங்க. அது வந்து பாருமா, உன் ஃபோன் நம்பர் கிடைக்குமா? என்னடா இப்போ தான் பேசுகிறான், அதுக்குள்ளே ஃபோன் நம்பர் கேட்குறான்னு தப்பாக நினச்சிக்காத. இல்லை அப்படிலாம் இல்லை, நான் தரேன். ஆனால் வந்து ஒரு கண்டிஷனோட தான் தருவேன். அப்படி என்னம்மா கண்டிஷனு? அது வந்து நான் ஃபோன் பண்ண மட்டும் நீங்கள் பேசினா போதும், இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் மெசேஜ் எப்போ வேணாலும் பண்ணலாம், ஆனால் ஃபோன் பண்ணால் மட்டும் நீங்கள் என்கிட்ட பேசுங்க. நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ண வேண்டாம், சரியா? ஏம்மா, அப்படி ஏதாவது பிரச்சனை வந்துடுமா? அதுவா, எங்கள் அக்கா வந்து யாரையும் லவ் பண்ணுறதுல லவ் பண்ணுறதுல வந்து ஒழுங்காக படிக்கிறது இல்லை, ஆஃபீஸரே பேசுறதில்ல, இல்லாட்டி எரிஞ்சு தான் விழுறா. அதனால் எங்கள் அண்ணா ஒருத்தாங்க அவங்ககிட்ட தான் சொன்னேன், எங்கள் அண்ணா அக்காவை பற்றி. அவங்களும் அதுக்கு முன்னாடி அவளை பற்றி என்கிட்ட கேட்ப இருந்திருப்பாங்க போல இருக்குது. அது என்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் எங்களுக்கு அட்வைஸ்லாம் பண்ணாங்களா, அதனால் நான் எங்கள் அண்ணா கிட்ட சொன்னேன், உங்களை எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் எங்கள் அண்ணா கேட்டாங்க, அந்த பையனுக்கு ஒன்று பிடிச்சிருக்குதா அப்படின்னு கேட்டாங்களா. தெரியும் அண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, அந்த பையன் நல்ல பையன் தான், பிரச்சனை இல்லை, ஆனால் நீ பிரியாம மாதிரி மட்டும் இருக்காத அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் அண்ணா யார்? உங்கள் அண்ணாவுக்கு என்ன தெரியுமா? எங்கள் அண்ணாக்கு உங்களுக்கு தெரியும், நீங்கள் ரொம்ப நல்ல பையன் தான் என்கிட்ட சொன்னாங்க எங்கள் அண்ணா. உங்கள் அண்ணா பேர் என்ன?
பேர் சரண். இந்த உங்கள் வீடு எங்கள் தெருவில் லாஸ்ட் வீடு தானே, உங்கள் வீட்டுக்கு ஒரு 3 வீட்டு தள்ளி தான் எங்கள் அண்ணா வீடு இருக்குது. ஓ அந்த சரணா, அந்த அண்ணாவை எனக்கு நல்லாவே தெரியுமே. நான் பார்த்துருக்கிறேன், ஆனால் அந்த அண்ணா கிட்ட பேசுனது இல்லை. அது உங்கள் அண்ணா தானா? சரி சரி. ஆனால் அந்த அண்ணாவை பார்க்கும்போது கொஞ்சம் கோவக்காரன் மாதிரியே இருக்கும், அதனால கொஞ்சம் பயமாக இருக்கும் எனக்கு. எங்கள் அண்ணெல்லாம் கோவாக்காரில் கிடையாது, ரொம்ப சாஃப்ட்டு. எங்கள் அண்ணன் ரொம்ப நல்லவங்க. உங்களை பற்றி சொன்னதுமே, உங்கள்னு சொன்னதுமே எங்கள் அண்ணனுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நீங்கள் ரொம்ப நல்ல பையன் தான் சொல்லிட்டு இருந்தாங்க எங்கள் அண்ணா. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஏதாவது இருந்துச்சுன்னு சொல்லு. ஆமாம், அந்த பையனுக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு சொல்லு, சரியா அப்படின்னாங்க. சரிம்மா பாரு, பேச்சில் அப்படியே ஃபோன் நம்பர் கொடுக்காம போயிடாதம்மா. சரி சரி, ஃபோன் நம்பர் கண்டிப்பாக கொடுக்குறேன். அதுவும் எப்போ கொடுப்ப? இப்போ கொடுப்பியா இல்லை அப்புறமா கொடுப்பியா? பஸ்ஸை விட்டு இறங்குவோம்ல ஊருக்கு போகும்போது, அப்போ அவங்க ஒரு பேப்பரில் எழுதி உங்ககிட்ட காரேன். இப்போ தர முடியாது, சரியா? சரிம்மா சரி, நீ அப்புறமே தான் எனக்கு, சரியா? சரி, இப்போ பஸ் வந்துடும், நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாமா? சரிப்பா, போகலாம். என்ன சொன்ன பாரு. அதுவா, ஒன்றுமே சொல்லலையாங்க? பாருமா, நீ சொன்னதை நான் கேட்டுட்டேன். அதான் கேட்டீங்கல்ல, அது அப்பப்போ வரும். இப்போ நான் கிளம்புறேன். நல்ல பொண்ணு தான், நல்லா பேசுகிறா. சரி சரி, நமக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு பிடிச்சிருக்குது, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். சின்ன பொண்ணு ரியா நம்ம கூட வரலையா? இல்லடி, அவள் தான் காலையிலேயே இப்போ ஸ்கூட்டியில் வந்தால, நாளையிலேருந்து நம்ம கூட வாரேன்னு சொல்லியிருக்கா. சரிடி. காலையில் வந்த பஸ்ஸை விட இந்த பஸ் கொஞ்சம் நல்லா இருக்குடி. காலையில் வந்தது சுத்தமாக நல்லா இல்லை. ஆமாம் பாரு, நல்லாவே இல்லை. இப்போ இந்த பஸ் கூட கொஞ்சம் நல்லா இருக்குது. இதுலேயே கிளம்ப வரும், சரியா? அது சரிதாண்டி. இந்த பஸ் அந்த பஸ்ஸு போனதுக்கப்புறம் தான் இந்த பஸ் வருது, பார்த்துட்டாங்க கொஞ்சம். பார்த்துட்டாண்டி. டே மச்சி, அவனை எங்கடா? அவன் எப்போ பார்த்தாலும் நம்ம கூட இருக்கவே மாட்டேன், எங்கே தான் போகிறான் அவனா? தோ பாரு, பின்னாடி படுத்து கிடக்கான், ஹாயாக படுத்துட்டு வரான் அவன். ஓ அப்படியா? சரி சரி. ஓய் பாருமா இங்கே எட்டி பாரு கொஞ்சம். நீங்களா? இவ்வளோ இங்கே தானே நீங்களா? நான் பார்க்கவே இல்லை. அங்கே அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தானே, இந்த பக்கம் நான் பார்க்கவே இல்லை. சாரிங்க. அதெல்லாம் பரவாயில்ல, என்கிட்ட எதுக்கு சாரி கேட்குற? சாரி, தெரியாமல் கேட்டுட்டேன். என்னது தெரியாமல் கேட்டேன்? சாரியா? மறுபடியும் சாரி தானே சொல்கிறேன். அதுக்கு பதில் என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. சரி, கோச்சிக்காதீங்க, இனிமேல் சொல்லலை. சரி சரி, நான் நீங்கள் ஒன்று கேட்டிங்களா, அதை நான் காமிச்சேன். ஆனால் அதை நீங்கள் வீட்டில் போய் உங்கள் ரூமில் இருந்தால் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும், சரியா? சரி பாருமா, சரி குடு. இந்தாங்க, வாங்கிக்கோங்க. உடனே பையில் எடுத்து வச்சுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க, சரிங்களா? சரிம்மா சரி. சரி, நம்ம ஊர் வந்துடுச்சு. நான் அப்படியே அந்த வழியாக வீட்டுக்கு போகிறேன், அதான் எங்கள் வீட்டுக்கு பக்கம். நீ இந்த வழியாக தானே போவ, சரியா? சரி, பார்த்து போயிட்டு வாமா. சரிப்பா, நீங்களும் பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன சொன்ன பாருமா திருப்பியோ? அது நான் சொன்னது உங்களுக்கு கேட்டுச்சுல்ல, அப்புறம் என்ன திருப்பி அதையே கேட்குறீங்க? சரி சரி, வண்டி எடுக்க போதே நான் கிளம்புறேன். நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க.